Hi guys, எல்லாருக்குமே வணக்கம். நான் சந்திரு பேசுறேன். ஆன்லைன்ல நீங்க மொபைல்ல எடுக்கிற போட்டோஸா இருக்கட்டும் இல்ல DSLR வச்சிருக்கீங்க அப்படின்னா DSLRல எடுக்கிற ரொம்ப கிரியேட்டிவான போட்டோஸ்லாம் சேல் பண்ற மூலியமா உங்களால மந்த்லி 8000 ரூபாயில இருந்து 50000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். ஏன் 50000 ரூபாய்க்கு மேலேயே பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த இதுல ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இப்ப கண்டென்ட் கிரியேட்டர் இல்ல யூடியூப்லயே பாத்தீங்கன்னா ஃபேஸ் இல்லாம பாத்தீங்கன்னா வீடியோ போடுவாங்க. அவங்க கண்டென்ட்டுக்கு ஏத்த மாதிரி இமேஜஸை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட் ஷோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி பிளாகர் இந்த வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ரிலேட்டடான இமேஜஸ் இப்போ ட்ரீஸு ஃபால்ஸ் அந்த மாதிரினா அந்த மவுண்டைன் சம்மந்தமான இமேஜஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க காப்பிரைட்ஸ் இல்லாமல் அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சட்டர்ஸ்டாக்கு பின்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து இமேஜஸையோ வீடியோஸையோ பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த இமேஜஸ் நம்ம எடுக்கக்கூடிய இமேஜஸ் வீடியோஸை பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண போகிறோம். அந்த அப்லோட் பண்ண இமேஜஸை யாராச்சும் இந்த பிளாகர் யூடியூபர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதை பை பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதாங்க விஷயம். ஆனால் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் உழைப்பானது போட்டே ஆகணும். சும்மா அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் காசு வரும், ரெஃபரல் பண்ணால் காசு வரும், அந்த வேலையே கிடையாது. சோம்பேறித்தனமாக இருந்து சம்பாதிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. உங்களோட தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தினா மட்டுமே இதில் காசு பார்க்க முடியும். ஸோ அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். இதுதான் பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட அஃபிஷியல் வெப்சைட். இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டர் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இமேஜை வந்து செல் பண்ணுறதுக்கான வெப்சைட், பையிங்க்கு பார்த்தீங்கன்னா தனி வெப்சைட் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மாதம் $1 பில்லியன் வரைக்கும் இந்த வெப்சைட் மூலயமா நிறையா பேர் ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா ஜாயின் நவ் அப்படின்ற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் ஐடி, அப்புறம் உங்களோட ஃபஸ்ட் நேம், டிஸ்பிளே நேம் என்னவா இருக்கணும், அப்புறம் பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லுவாங்க. இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஐ அக்ரி அந்த பர்மிஷன் இருக்கும். அதை கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அதாவது மெயிலை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலயமா திருப்பி இந்த ஷட்டர்ஸ்டாக் கான்ட்ரிபியூட்டர் வெப்சைட் பேஜுக்கு கொண்டு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடியையும் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் போட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் ஆனது க்ரியேட் ஆகிருச்சு. ஸோ ஷட்டர்ஸ்டாக்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ சைன்இன்றதை கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜுக்கு கூட்டிகிட்டு போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு கண்டென்ட், அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல்ரெடி நான் பார்த்திங்கன்னா 3 ஃபோட்டோ அப்லோட் பண்ணி 2 ஃபோட்டோ ரிஜெக்ட் ஆகி ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ லைவில் இருக்குது. அதனால பார்த்திங்கன்னா என்னோடய ஏர்னிங்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் நேற்று தான் அப்லோட் பண்ணேன். ஸோ யாரும் ஃபோட்டோ யாரும் பர்ச்சேஸ் பண்ணலை. ஸோ அதனால் $0 இருக்குது. அது போக அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா அது என்ன சைஸில் இருக்குது, ரெசல்யூஷன் என்ன இருக்குது, ஜேபக்கா என்ன ஃபார்மேட் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இருக்கும். அது போக இமேஜில் வாட்டர் மார்க்கானது இருக்கும். இப்போ இந்த இமேஜ் யாராச்சும் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி டவுன்லோடு கொடுத்தாங்க அப்படின்னா ரெவன்யூ, அதாவது எவ்வளோ கொடுத்து வாங்குறீங்க அப்படின்றது இருக்கும். ஸோ அவங்க $1 கொடுத்து அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன் இமேஜ், என் வீடியோ அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா மொட்டை மலை எடுத்த மாதிரி இருக்கும், பில்டிங் அண்ட் ட்ரீஸ்லாம் தெரியும். ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டான வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப்பில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் iOS 2 பிளாட்ஃபார்ம்லையுமே பார்த்திங்கன்னா மொபைல்லையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்கான லிங்க்கும் பார்த்திங்கன்னா கீழே தரேன். ஏன்னா நம்ம மோஸ்ட்டாக மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுப்போம், அதுக்கப்புறம் லேப்டாப்பில் இமேஜை மாற்றி வெப்சைட்டை லாகின் பண்ணி அப்லோட் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஸோ ப்ளே ஸ்டோர்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்ளிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் உங்கள் மொபைல் ஃபோனை ஓப்பன் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ஷட்டர்ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 2வது அப்ளிகேஷன் இருக்கும், கான்ட்ரிபியூட்டர் அப்படின்ற அப்ளிகேஷன் இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா செல்லிங்கான அப்ளிகேஷன். ஸோ மறக்காமல் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே லிங்க்கை கிளிக் பண்ணாலே அங்கே கூட்டிகிட்டு போயிடும். இதில் பார்த்தீங்கன்னா சைன்இன்றது அதாவது லாகின் ஆப்ஷன் இருக்கும். இல்லை அதே தான் உங்களோட அக்கௌண்ட் மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா உள்ளே வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர்னிங்ஸ் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அப்லோடு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் இமேஜ் நான் இருக்கும். கேமரா மூலிமா எடுத்து அப்லோட் பண்ணுறீங்களா இல்லை கேலரியில் உள்ள ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா ஸ்னாப்சீட் எல்லாத்தையும் எடிட் பண்ணி தானே போடுவோம், அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா என்ன இருக்கிறதுலே மட்டமான ஒரு இமேஜ், குவாலிட்டி கம்மியான ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அது என்ன சொல்லுது, இமேஜ் மஸ்ட் பி 4+ MB, மினிமம் 4 MBக்கு மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியான இமேஜ் வந்து எடுக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு டெமோ காட்டுறக்காண்டி பார்த்திங்கன்னா நான் சும்மா மொட்டை மாடியில் எடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இப்படிலாம் அப்லோட் பண்ணாதீங்க, யாரும் வாங்க மாட்டாங்க. நல்ல க்ரியேட்டிவாக எடுத்து அப்லோட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ஆனது அப்லோட் ஆகிட்டுருக்கு. இது மினிமம் ஒரு 7 MB கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைல் சைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்லோடு ஆயிடுச்சு.
ஆனதுக்கப்புறம் சம் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். திருப்பி அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அதாவது டைட்டில் ஆனது நம்ம கொடுக்கணும். அந்த ஃபோட்டோ வந்து என்ன ரிலவெண்ட், அதாவது என்ன கேட்டகரியில் வருன்ற இதை மீன் பண்ணுற மாதிரி டைட்டில் கொடுக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஈவினிங் டைம், ட்ரீஸ், அப்புறம் க்ளவுட்ஸ் இருக்குது, ஸோ பில்டிங் இருக்குது. அந்த இமேஜில் என்னென்னலாம் தெரியுதோ அது சம்மந்தமாக பார்த்திங்கன்னா டைட்டில் ஆனது கொடுத்துக்கோங்க. மினிமம் 200 கேரக்டரில் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அதுக்கு மேலே கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணிக்காது. மினிமம் 200 கேரக்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா டைட்டில் ஆனது நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கு கீழேயே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ், அதாவது டேக்லைன்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினிமம் 7 கீவேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுக்கணும், இல்லாட்டி 20 கீவேர்ட் வரைக்கும் கொடுத்துக்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரியே பார்த்திங்கன்னா அதுவே சஜஷனில் இருக்கும். அதாவது ஸ்கை, அவுட்டோரு, நேச்சரு, க்ரீனு, வியூவு. ஸோ நம்ம டைட்டில் எதாவது கொடுக்குறோமோ அதை மீன் பண்ணி அவங்களே பார்த்திங்கன்னா சஜஷனில் வந்து கீவேர்டானது இருக்கும். ஜஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போனால் போதும். மினிமம் 7, அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 50 கீவேர்ட்ஸ்னு நினைக்கிறேன், அது வரைக்கும் கொடுத்துக்கலாம். அடுத்து கேட்டகரி, இந்த இமேஜ் ஆனது எந்த கேட்டகரிக்குள்ளே வரும். இப்போ பார்த்திங்கன்னா வைல்ட் லைஃப்பில் மரம் கிரகம்லாம் இருக்கும். ஓகே, அதை சூஸ் பண்ணுவோம். அடுத்து கீழே என்ன இருக்குது, நேச்சர் இருக்குது. ஸோ 2 தான் பார்த்திங்கன்னா கேட்டகரி சூஸ் பண்ண முடியும். 2 சூஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து கீழே வந்திங்கன்னா மற்றதெல்லாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு சப்மிட் மட்டும் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உடனேலாம் பார்த்திங்கன்னா பப்ளிஷ் ஆயிடாது. உடனே பப்ளிஷ் ஆகி காசு வந்துடலான்னு சொல்ல முடியாது. ஷட்டர்ஸ்டாக் பார்த்திங்கன்னா அவங்க டீம் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுவாங்க. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே வருது தானா, இமேஜில் எதுவும் கோளாறு இருக்கா, இமேஜில் எதுவும் பிராண்டிங் எதுவும் தெரியுதா. இப்போ ஐஃபோன் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்கன்னா ஐஃபோன் வாட்டர் மார்க்கோடலாம் எடுத்தால் அக்செப்ட் பண்ணாது. ஸோ வாட்டர் மார்க் இல்லாத இமேஜஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க. முக்கியமாக கடை பேர், ஆவின் பால் அந்த மாதிரிலாம் கட் அவுட்டில் எதுவும் இருக்கக்கூடாது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணும் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நான் பார்த்தீங்கன்னா 3 ஃபோட்டோஸ்ன்றது இதில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் ஒரு 2 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இப்போ லைவில் இருக்குது. அந்த ஃபோட்டோ யாராச்சும் பை பண்ணி நல்லா இருக்கும், என்னோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லி பை பண்ணாங்கன்னா எனக்கு அமௌண்ட் ஆனது வரும். இது அமௌண்ட் எப்படி டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா பேபால் மூலியமாக வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த ஆப் ஷட்டர்ஸ்டாக் யூஸ் பண்ணி இமேஜஸ்லாம் அப்லோட் பண்ணுங்கள். யாராச்சும் பை பண்ணானா அமௌண்ட் ஆனது கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆனதுக்கு அப்புறம் கூட நீங்கள் பேபாலில் இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது ரொம்ப 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 சேஃப் அண்ட் செக்யூர் அப்ளிகேஷன். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதர் கண்டென்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த குரோமில் ப்ரௌசரில் போய் இமேஜஸ் சர்ச் பண்ணி அப்லோட் பண்ணுறது, வேற ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அப்லோட் பண்ணுறதுனா பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி உங்கள் ஃபைலை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது விஷயம், நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியாக இருக்கணும். மினிமம் 4 MBக்கு மேலே இருக்கணும். உங்கள் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 4 MBக்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்கன்னா ஸ்டேபிளாக, ஸ்டெடியாக, நாய்ஸ் இல்லாமல், லோ லைட்டில் எடுக்கும்போது சத்தியமாக மொபைல் ஃபோனெல்லாம் நாய்ஸ் ஆனது இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு லோ லைட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா DSLRல எடுத்த இமேஜஸை அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு ஒரு ஃபோட்டோன்ற மாதிரி அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலே மந்த்லி 8,000 மினிமம் 8,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கு நான் கேரண்டினே சொல்லலாம். ஏன்னா நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இதோட ரிசல்ட் என்னன்னு சொல்லி 1 மாதம் கழிச்சு போடுறேன். ஏஜே அரவிந்த் என் ஃப்ரெண்டை சொல்கிறேன், அவனோட இன்ஸ்டா ஐடி சொல்கிறேன். அவன்லாம் இந்த மாதிரி கிரியேட்டிவாக ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கான். அவனோட ஐடியும் பார்க்குறேன். ரெஃபரன்ஸுக்கு எது கிரியேட்டிவ் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்களே, அதுக்காண்டி ரெஃபரன்ஸுக்கு நான் அவனோட ஐடி கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். சைடில் இமேஜஸ் போடுறேன் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. அந்த வெப்சைட்டுக்கான லிங்க், அந்த கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்புக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். மேற்கொண்டு இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.